ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே ஸ்பெஷலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து பன்னீர் பராத்தா. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு பேக்கெட் பன்னீர் வந்து நல்லா சின்னதாக துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது ஒரு பேக்கெட் பன்னீர். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். ஒரு அரை தக்காளி, அதில் வந்து விதையும் ஜூஸையும் எடுத்துகிட்டு கட் பண்ணி சின்னதாக சேர்த்துங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் வந்து சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு ஆம்ச்சூர் பவுடர், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பராத்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கோதுமை மாவு வந்து பிசைஞ்சு இந்த மாதிரி சாஃப்டாக வச்சுருக்கிறேன். ஒரு மணி நேரம் ஆகுது பிசைஞ்சு வச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுங்க. இதில் வந்து ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி அப்படியே பண்ணிங்க. இது மாதிரி பண்ணிங்க, ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி பண்ணிங்க, ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இதை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பன்னீரை வந்து எடுத்துங்க. ஒரு உருண்டை, அந்த ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்துங்க. மாவு எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து நம்ம பன்னீர் ஸ்டஃபிங்கும் எடுத்துக்கணும். அது மேலேயே கொஞ்சோண்டு கோதுமை மாவு வந்து லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு இதை மாதிரி அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மாவில் திருப்பியும் டஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். சாஃப்டாக ரோல் பண்ணணும், ரொம்ப அழுத்தி ரோல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்டாக ரோல் பண்ணி எடுத்துங்க. லைட்டாக ரோல் பண்ணணும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சூடாக டவா இருக்குது, அதில் வச்சிடலாம். இப்போ வந்து லைட்டாக அப்படியே திருப்பி பாருங்கள். லைட்டாக ப்ரௌன் கலரில் வரணும், பபிள்ஸாக. இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் வேகட்டும். அது மாதிரி திருப்பி அப்படியே 3 இடத்துலையும் அப்படியே திருப்பி போடுங்க, எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி. இப்போ கொஞ்சம் ஹைலையே வச்சுங்க. திருப்பி இந்த பக்கம் இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்படி அமுத்தி எடுக்கணும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி தோசை திருப்பியால் இப்படி லைட்டாக அமுக்கி விட்டால் இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். இதே மாதிரி திருப்பியும் இந்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. இந்த பக்கமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுறலாம். நல்லா உப்பி வந்திருக்குது பாருங்கள். அவ்வளோதான். 2-3 வாட்டி இப்படி திருப்பி போட்டு டக்குன்னு திருப்பி போட்டுறணும். ஒரே பக்கம் வைக்கக்கூடாது. திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான். நம்மளோட பன்னீர் பராத்தா ரெடி. இப்போ அடுத்ததும் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் பராத்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் சூடாக இருக்கும்போதே 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருங்க. இதை செஞ்சோன்னே சூடாக சாப்பிட்றணும். 2துலேயும் பட்டர் தடவியாச்சு. இப்போ வந்து இதுக்கு சைட் டிஷ் வந்து பூந்தி ரைத்தான்னு செய்கிறேன். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு காரா பூந்தி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இந்த மாதிரி ஆகிடும், சாஃப்டாக ஆகிடும். இப்போ வந்து அதுக்கு 1 கப் அளவுக்கு தயிர் வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுங்க. அதில் உப்பும் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் வந்து இந்த காரா பூந்தியை நம்ம ஊற வச்சதை வந்து இதில் சேர்த்துங்க. தேவையான அளவுக்கு சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளோட பூந்தி ரைத்தா ரெடி. இதுக்கு மேலாப்பில் நம்ம வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள் லைட்டாக தூவி விட்டுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சாட் மசாலா லைட்டாக வந்து தூவி விட்டுங்க. நம்மளோட பூந்தி ரைத்தா ரெடி.
இது வந்து நீங்கள் பன்னீர் பராத்தாக்கு வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.